சமுத்திரகனி சார் கூட பண்ணிருக்கேன். எல்லாருக்குமே வந்து இது இப்போ நான் சொன்னா விஜய் சாரை நான் மெயினா சொல்லணும். நான் வந்து எப்படி ஒரு 5-6 இயர்ஸ் ஆச்சு. ஜில்லான்னு ஒரு படம், அது ஹைதராபாத்ல ராமோஜி பிலிம் சிட்டில தான் ஷூட் இருந்தது. ஒரு 22 நாள் ஷூட் இருந்தது. அவரு அவங்க அந்த கல்யாண சீக்வன்ஸ் எல்லாமே மதுரை ஸ்லாங்னால எங்க மதுரையில இருந்தே கூட்டிட்டு போயிட்டாங்க. ஒரு 30-40 பேர் நாங்க வந்து 20 days இருந்தோம். அதுல என்னன்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் விஜய் சார் பண்ணுவாங்க. அது ஒரு வாரம் நடக்குது. ஒரே யூனிஃபார்ம் தான். அவரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் அவரு எனர்ஜி குறையவே குறையாது. பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்க டூப்பு இருக்காங்க, இருந்தாலும் அவருக்கு உண்டான விஷயங்கள் என்னவோ காலையில அப்படியே ஃப்ரெஷ்ஷா ஆப்பிள் மாதிரி இருப்பாரு. சாயங்காலம் ஆனா நம்மள தூங்கி போயிருவோம். ஆனா விஜய் சாரு ஈவினிங் செட்டில் ஆனாலுமே பாத்தீங்கன்னா அப்படியே இருப்பாரு. நான் நினைப்பேன் காலையில இருந்து இவ்வளவு தூரம் ஒரு மனுஷன் நம்ம வந்து இது பண்றான்னா அவனுக்கு கண்டிப்பா வந்து ஒரு டயர்னஸ் இருக்கும், ஒரு எரிச்சல் இருக்கும். என்னடா பண்ணதவே நம்ம பண்ணிட்டே இருக்கோம். செல்வா மஸ்டா ஃபைட் மாஸ்டர். ஸோ அப்ப நான் வந்து அவர் கூட நான் டிராவல் பண்ணேன். கல்யாண சீக்வன்ஸ் அந்த டாக்கி போர்ஷன் எல்லாமே நான் விஜய் சாரை பார்க்கும்போது சார் இப்படி ஒரு மனுஷன் இருக்காரா